நல்லா கவனிங்க. முதல்ல நீங்க ரெடி ஆகணும், ரெண்டாவது உங்க குடும்பத்தை ரெடி பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பமா வருகையில போவீங்க? குடும்பமா எத்தனை பேர் வருகையில போவீங்க? நிறைய பேர் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில கூட நல்ல பிலீவர்ஸ், ஆனா குடும்பத்தை கேட்டு பாருங்க, இன்னைக்கு தெரியாது. குடும்பம் என்ன நிலைமையில இருக்குது தெரியாது, என்ன ஆவிக்குரிய நிலைமையில இருக்கு தெரியாது. கணவரை பொறுத்த வரைக்கும் என்ன, காலையில கிளம்பி வேலைக்கு போயிடுவார். காலையில் கிளம்பி அவர் கேட்டு பாருங்க, கணவர்கிட்ட போய் இந்த குடும்பத்துக்காக தான் நான் என்ன செய்யறேன், உழைக்கிறேன். சில நேரத்தில் பையன் என்ன படிக்கிறான்னு கூட கணவருக்கு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வர சொல்லிடுவாங்க. இவர் கண்டிப்பா போயிட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, போயிட்டு மனைவிக்கு ஒரு போன் அடிப்பாரு. பையன் என்ன செக்ஷன், ஏன் எல்லாரும் ஒரே யூனிஃபார்மா போட்டிருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. பையன் என்ன செக்ஷன் படிக்கிறான்னு தெரியாம அப்பா இருக்கிறார் வீட்டில். அப்பாவை கூப்பிட்டு கேளுங்க, பையன் எப்படி படிக்கிறான்? நல்லா படிக்கிறான், 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பான், அதுவும் தெரியாது. இன்னைக்கு இதான் நிலைமை, குடும்பத்தின் நிலைமை. ஃபெயில் ஆயிட்டு வந்த பிறகு அப்பா கேட்பாரு, என்னடா இப்படி ஃபெயில் ஆயிருக்குத, அவனை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதுவே தெரியாது, எப்படி அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை உங்களுக்கு தெரியும்? திடீர்னு வந்து சொல்றாங்க, இன்னைக்கு குடும்பத்துல பாஸ்டர் கிட்ட வந்து அழுகுறாங்க, என் பொண்ணை திடீர்னு காணோம், பையனை காணோம், எங்க ஓட்ட விட்டுருச்சு, எல்லாம் ரன்னிங் ரேஸ் விடுது. அப்புறம் சொல்றாங்க, பாஸ்டர் இவங்க இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர், ஒரு சந்தேகம் கூட எங்களுக்கு வரல, எங்க அவங்கள பார்த்தா தானே தெரியும். முன்னாடி உள்ள அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் பொண்ணும் பையனும் நடக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க என்ன நடக்குதுன்னு, நடைய வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது. அது ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திக்குது, பையன் ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறான், இவங்க ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறாங்க. சாப்பிடறதுக்கே போன்ல தான் கூப்பிடுறாங்க, சாப்பிட வரியா? அது வந்து நேரா தட்டுல சாப்பாடை போட்டுக்கிட்டு ரூமுக்கு போயிடுது. இவன் தட்டுல சாப்பாடை போட்டுக்கிட்டு இவன் ரூமுக்கு போயிடுறான். இதுல இதுக்கு பேரு குடும்பம், இதுக்கு பேர் ஐக்கியம். புரியுதா? இதுக்கு பேர் என்னது? ஆனா ஜெபம் பண்ணும்போது பார்க்கணும், சர்ச்சில் நானும் என் வீட்டாருமோ வென்றால் தனித்தனி வீடுகளில் இருப்போம். இதான் இன்னைக்கு நிலைமை. ஏதாவது கேட்டு பாருங்க, ஃபேமிலியை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேளுங்க, ஒன்னும் தெரியாது. அவரை கேட்டா என்ன சொல்றாரு, காலங்கத்தால 6 மணிக்கு பிசினஸ்க்கு போயிடுவார், நைட்டு 10 மணி வரைக்கும் பிசினஸ் பண்ணுவார். ஏதாவது குடும்பத்தில் நடந்தா மனைவியை பார்த்து கேட்பாரு, நீ பார்த்துக்க வேண்டியது தானே, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நோட் எண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் குடும்பத்துக்கு சம்பாதிக்க வேணாமா? யாருக்கு சம்பாதிச்சிய? வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு, குடும்பம் எங்க? இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பம் போட்டிருக்கான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால, எவ்வளவு அசிங்கமா இருக்குது போய் பாருங்க. இந்தியாவிலே அதிகமான டிவோர்ஸ் கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்குன்னு போட்டிருக்கான். உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா போட்டிருக்கான். எந்த மதத்தில் அதிக டிவோர்ஸ்? கிறிஸ்டியானிட்டியில போட்டிருக்கான். ஒரு கணவன் எப்படி வாழணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி கொடுத்த ஒரே ஒரு புக்கு உலகத்தில் இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான்.